ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தட்டலன்னு பார்க்குறீங்களா? இந்த பாருங்க. அதாவது கேஷ்யூ நட் ஃப்ரூட், முந்திரி பழம் இல்லைன்னா முந்திரி ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேஷ்யூ நட் ஃப்ரூட்ஸோடைய சீசன் சொல்லக்கூடியது பிப்ரவரியிலிருந்து மே வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் கூட போனா எக்ஸ்டெண்ட் ஜூன் வரைக்கும் இதோட ஃப்ரூட் கிடைக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் நமக்கு இது தாராளமா நமக்கு வாங்க முடியாது. ஒரு சில நேரத்துல நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த ஃப்ரூட்ஸை பார்ப்போம். ஆனா நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவும் மாட்டோம், அதிகம் வாங்கவும் மாட்டோம். ஆனா இதுல ஏராளமான பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு. இப்ப அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய கேஷ்யூ நட்ஸை பத்தி நமக்கு எல்லாத்துக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். நான் கூட உங்களுக்கு நட்ஸை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனா இந்த ஃப்ரூட்ஸை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சது கிடையாது. இதுல ஏராளமான பொட்டாசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, சிங்க் இருக்கு, ஃபைபர் இருக்கு, ஆன்டி ஆக்சைடு இருக்கு. இது இல்லாமயே அது ஃபேட் கண்டென்ட்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்குங்க. எல்லா சத்தும் இந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கு. நம்ம இந்த ஃப்ரூட்ஸை அதிகமா சாப்பிட மாட்டோம். ஏன்னா அந்த சார் நம்ம முழுங்கும் போது ஒரு கரை மாதிரி நமக்கு கரகரப்பு வரும். அதனால இந்த ஃப்ரூட்ஸை அதிகமா விரும்ப மாட்டாங்க ஒரு சிலர். ஆனா இது எடுக்கும் போது ஒரு சின்ன உப்பு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும். இது கண்டிப்பா நம்ம சீசனுக்கு நம்ம எங்க பார்த்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வாங்கி சாப்பிடுறது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸா இருக்கணும்னு சொல்லியாச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டமும் நம்ம ஃபுட்டோட சேர்த்துக்கிறது நல்லது. இதுக்கு டேஸ்ட் பார்க்காதீங்க, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். அப்படி என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு தானே இப்ப நீங்க நினைக்கிறீங்க. இப்போ ஹெல்த் பெனிஃபிட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ட்ரெண்டிங்கிறது நம்மளோட உடல் எடையை குறைக்குது. இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி நம்மளோட கொலாஜன் உற்பத்திக்காக வேண்டி உதவுது. 3, வயசான தோற்றத்தை தடுக்குது. 4, அதாவது நம்மளோட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது. 5, நம்மளோட இதயத்துல அடப்பு வராம இருக்க தடுக்குது. 6, ரத்த சோகையை தடுக்குது. 7, கண் பார்வைக்கு நல்லது. 8, புற்றுநோயை தடுக்கும். 9, ஆரோக்கியமான திசைகள் அதே மாதிரி நரம்புகளுக்கு இது உதவும். 10, நம்மளுடைய போன்ஸ் எலும்புக்கு, டிஷ்யூக்கு, மசில்ஸுக்கு ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கும். பாயிண்ட்ஸா நான் 10 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதாவது சுகர் பேஷண்ட்ஸுக்கு இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பிரெயினுக்கு ஃபங்க்ஷனிங்க்கு ரொம்ப நல்லது. ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன், நம்மளோட ஹேருக்கும் ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச இந்த டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸை பற்றி உள்ள பெனிஃபிட் தெரிஞ்சிருக்கும். இனிமையாவது இந்த ஃப்ரூட்ஸை பார்த்தா எங்கனாலும் இதை மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிட பாருங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது ரெட் கலர் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி எல்லோவும் கிரீனும் கொஞ்சம் ஸ்வீட் தான் குறவே தவிர பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேமா தான் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு பின் பண்ணுங்க.